சில நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்க நாடு தான் எதிரியாக இருக்கும். ஆனால் இஸ்ரேலுக்கு எங்கெங்கேயோ இருக்கிற நாடுகள்லாம் எதிரி நாடுகள். ஸோ இன்றைக்கு தேதியை பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்லுது, டெத் டு இஸ்ரேல்னு சொல்லுது. ஆனால் அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்டரும் பார்த்தீங்கன்னா 2000 மைல் தூரத்தில் இருக்கிறாங்க. இருக்கிற ஒரு நாடு, நான் இஸ்ரேலை தரைமட்டமாக அழிப்பேன். ஆலோசனை இல்லாத நாடு விழுந்துவிடும். விக்டரி இஸ் ஒன் பை மெனி கவுன்சிலர்ஸ். ஒரு நாடு வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்ல ஆலோசகர்கள் தேவை. இந்த இடத்துலும் இருப்பார்களா அப்படின்ற இடத்துல மொசாடு இருக்கும். இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க, யாரை மொசாடுன்னு இப்போ நம்ப முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். ஆள் மாறாட்டம் பண்ணி தான் போவாங்களா எல்லா இடத்துலையும்? ஈரான் இன்டெலிஜென்ஸ் ஹெட் அவரோட பேசி நம்முடைய ஈரானுடைய சில முக்கியமான தரவுகள் இஸ்ரேலுக்கு போய் சேருது, அதை கண்டுபிடிக்கணும், அதனால் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, 20 பேர் கொண்ட ஒரு கமிட்டி. ஆனால் எங்களுக்கு தெரிய வந்தது, அந்த கமிட்டி தலைவர் மொசாடின் டபுள் ஏஜென்ட்டாக செயல்படுகிறார்கள். ராஜஸ்தானில் இருந்த ஒரு வாலிபர், அவருக்கு கொஞ்சம் மல்டி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும். ஒரு நடிகராக ஒரு இடத்துக்கு போவார். அவருக்கு ஒரு ஆர்வம் ராவில் நம்ம சேர வேண்டும் என்று. ஏன்னால் அவருடைய தகப்பனார் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு. அதனால் அந்த ஆர்வத்தில் அவர் ராவில் போகும்போது அவர் செலக்ட் ஆகிடுறாரு. செலக்ட் ஆகி அவருக்கு 2 வருட ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவரை உருது எல்லாம் கற்றுக்க வைத்து அதற்கு பின்பு அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பாங்க. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த மட்டும் வெளியிலும் எதிரிகள், உள்ளேயும் எதிரிகள். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காசா பகுதி அவங்களுக்குள்ளே இருக்குது. சாவரின் லேண்டுக்குள்ளே இருந்தாலும் அவர்களும் இஸ்ரேல் அழிய வேண்டும். மொசாடுடைய ஒன் ஆஃப் தி மெயின் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா கில்லிங் த கில்லர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது யூதர்களை யாராவது அழிச்சாங்கன்னா அவர்கள் அழிக்கப்படுவார்கள். என்னுடைய சர்வீஸில் நான் சென்னையில் இணை ஆணையராக இருக்கும்போது ஒரு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் கப்பலில் படுகொலை செய்யப்படுறாரு. ஜோர்டான் ராஜா வாரில் இருக்கிறாரோ இல்லையோ, ஏர்கிராஃப்டை பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்பவும் பார்த்தீங்கன்னா 67 வார்லேயே அவர் தான் சொல்லுவார், நிறைய ஃப்ளைட்ஸ் இங்கேருந்து போகுது அப்படிம்பார். ஈராக்கு அட்டாமிக் பிளான்ட் அடிக்கும் போதும் ஃபுல் ஃப்ளீட்டும் போகுது, ஐ எம் சீயிங் இஸ்ரேலி மார்க் அப்படிம்பார். ஏன்னா ஸ்டார் ஆஃப் டேவிட் இருக்குல்ல. இஸ்ரேல் அப்படின்னாலே நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வர்றது மொசாத். மொசாத் என்பது அவங்களுடைய வெளிநாட்டு உளவு பிரிவு, எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இந்த மொசாத் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எந்த நாட்டு மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் மொசாதுன்னா என்னன்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்குமே வெளிநாட்டு உளவு பிரிவு இருக்குது. அமெரிக்காவுக்கு CIA, இந்தியாவுக்கு RAW, பாகிஸ்தானுக்கு ISI, இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ். இப்படி எல்லா நாட்டுக்கும் இருக்கும்போது இந்த மொசாதுக்கு மட்டும் என்ன சிறப்பு தகுதி அல்லது சிறப்பு கேரக்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த மொசாத் என்பது வெறும் 3000 பேரை கொண்ட ஒரு வெளிநாட்டு உளவு பிரிவு தான். CIA அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு உளவு பிரிவில் 30,000க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. சின்ன ஒரு உளவு பிரிவு, ஆனால் ஏன் இவ்வளவு? அவங்க உலகத்தில் பல்வேறு இடங்களில் நடத்தி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தா பிரமிப்பாக இருக்கும், நம்ப முடியாத அளவில் இருக்கும். இவருடைய சிறப்பு தான் என்ன, மொசாத் என்பவர்கள் யார், மொசாதுனாலே என்ன அப்படின்னு விளக்கி சொல்லக்கூடிய தகுதிமிக்க ஒரு சிறந்த விருந்தினர் நம்மகிட்ட வந்திருக்கிறாரு, திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள். மனோகர் தேவதாஸ் சார் அவள்கிட்ட மொசாதை பற்றி கேட்போம். சார், மொசாதை பற்றிய முழு விவரம் தெரியறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். இவங்களை ஏன் உலகம் முழுவதும் ஸ்பெஷலாக பேசுகிறாங்க, மொசாதுன்னா என்ன, இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். மொசாட் நம்ம இந்தியன் இதுக்கு ஈக்குவலன்ட்டு நீங்கள் சொன்னீங்க, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் என்று சொல்லுகிறோம். அதற்கு ஈக்குவலன்ட்டு தான் இந்த மொசாட். குறிப்பாக வெளிநாட்டு உளவு சம்பந்தப்பட்ட நிறுவனம். சரி. ஸோ மொசாடுங்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ரேஷன். இஸ்ரேலுடைய மொசாடில் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆப்ரேஷனும் அதில் கொஞ்சம் அதிகமான லிங்க் இருக்கும். சில நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்க நாடு தான் எதிரியாக இருக்கும். ஆனால் இஸ்ரேலுக்கு எங்கெங்கேயோ இருக்கிற நாடுகள்லாம் எதிரி நாடுகள். ஸோ இன்றைக்கு தேதியை பார்த்திங்கன்னா ஈரான் என்ன சொல்லுது, டெத் டு இஸ்ரேல்னு சொல்லுது.
ஆனால் அவங்களுக்கும் இஸ்ரேவேலுக்கும் பார்டர்னு பார்த்தீங்கன்னா 2000 மைல் தூரத்தில் இருக்கிறாங்க. இருக்கிற ஒரு நாடு நான் இஸ்ரவேலை தரைமட்டமாக அழிப்பேன் அப்படின்னு சொல்லுது. அரபு லீக்ல இருக்கிற 15 நாடுகளும் இன்னும் மற்ற அரபு லீக் இல்லாத மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளும் இன்றைக்கும் இஸ்ரவேலை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அதை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை. எம்பசி கிடையாது. இவ்வளவு எதிர்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு சஸ்டெயின் ஆகி அது நிற்கணும்னா இந்த மொசாட் வந்து எவ்வளவு உரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை தான் பென் குரியன் முன்னெச்சரிக்கையாகவே அது நாடு உருவான 48ல் முடிந்து 49ல் தான் அவங்களுக்கு எலெக்ஷனே நடக்குது. அப்பொழுதே இந்த மொசாட் நிறுவனத்தை அவர் நிறுவி விட்டார். மொசாட் ரானா RAW ரிசர்ச் அனாலிசிஸ் விங்னு சொல்கிறோம். CIA சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்கிறோம். ஆனால் மொசாடுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் கிடையாது. மொசாட் என்பது ஒரு ஹீப்ரூ வேர்டு. அதற்கு மீனிங் இன்ஸ்டிடியூட், அவ்வளோதான், நிறுவனம். அந்த நிறுவனம் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா டைரெக்டாக பிரைம் மினிஸ்டருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். இன்றைய தேதியில் மொசாடில் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா அவர்கள் இஸ்ரவேலின் குடியுரிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், சிட்டிசன்ஸாக இருக்கணும். 7000 பேர் இருக்கிறார்கள். அண்ட் இதற்கு உதவியாக இருக்கிறவர்கள் மற்ற நாடுகளில் இருப்பாங்க. அவர்கள் அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஸாக இருப்பாங்க, ஆனால் உதவி செய்வார்கள். சிலர் டூயல் சிட்டிசன்ஸாக இருக்கலாம். அவர்களுக்கு பெயர் சயானிம்னு பேர். சயானிம்னா ஹெல்ப்பர்ஸ் என்று ஹீப்ரூவில் மீனிங். இந்த சயானிம் வந்து ஒரு ட்ராவல் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், ஒரு வீடு பிடித்து கொடுக்கவங்களா இருக்கலாம். ஏன்னா இவர்கள் வந்து வெளிநாடுகளில் எல்லா விதமான உதவிகளையும் பெற வேண்டும். இதற்கு அவர்கள் இருக்க வேண்டும். இந்த மொசாடில் இன்னொரு குறிப்பு என்னென்னா, அதில் இருப்பவர்கள் ரொம்ப தங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். ஏனென்றால் இது ஒரு எதிர்பார்ப்பையோ ஒரு ஒரு பயன் கையில் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மொசாடில் இருக்க முடியாது. தியாக மனப்பான்மையோடு இருக்கிறவங்க தான். ஏனென்றால் நம்மளே ஒரு சிறிய காரியம் பண்ணால் அதில் நமக்கு பேர் வரணும்னு பார்ப்போம். இந்த மொசாடில் ஈடுபட்டவர்கள் எவ்வளவோ காரியங்கள் தியாகங்கள் செஞ்சுருப்பாங்க, ஒருத்தருடைய பெயரும் வெளியில் வராது. இந்த தியாக உள்ளம் உள்ளவர்கள் தான் இந்த மொசாடில் இருக்க முடியும். எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஊரில் சின்ன ஒரு காரியம் பண்ணாலும் நம்ம பேர் வரணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி யாருமே திரை மறைவு ஊழியர்கள் தான் இந்த மொசாட். அடுத்தது இவர்களுடைய ஆப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்கும். மெட்டிகுலஸ் பிளானிங், எல்லாத்துக்கும் பிளான் A பிளான் B என்று எல்லாவற்றுக்கும் ஆல்டர்னேட் வச்சுருப்பாங்க. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இவங்க வச்சுருக்கிறதெல்லாம், ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. இந்த இடத்துலும் இருப்பார்களா அப்படின்ற இடத்துல மொசாடு இருக்கும். இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க, யாரை மொசாடுன்னு இப்போ நம்ப முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். ஆள் மாறாட்டம் பண்ணி தான் போவாங்களா எல்லா இடத்துலையும்? நிறைய இடத்துல வந்து வேற பாஸ்போர்ட்டில் போவாங்க. அதே மாதிரி ஒரு சிறிய காரியத்துக்கு செலவை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஏனென்றால் மொசாடினுடைய பட்ஜெட் சொல்கிறேன், 2.73 பில்லியன், இந்திய மதிப்பில் 25,000 கோடி. அடுத்தது இந்த மொசாடினுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ஹீப்ரூவில் எழுதியிருக்கும். அது என்ன ஸ்டேட்மெண்ட் என்றால், அது கிங் சாலமோன் ஞானி, அவர் வந்து வைஸ்மேன், உலகத்தில் பெரிய ஞானி கிங் சாலமோன். அவர் எழுதின ஒரு நீதி போதனையான ஒரு புக் இருக்குது. அது வந்து யாருக்கு நம்ம திருவள்ளுவரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு பொதுவான காரியங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா. அதை மாதிரி இவர் வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், தந்தை எப்படி இருக்கணும், தாய் எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு சோல்ஜர் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் பற்றி அந்த ப்ராவர்ப்ஸ்னு பேர் அதில் எழுதியிருக்கிறாரு. அந்த ஒரு வாசகம் தான் அதில் இருக்குது. அது என்ன இருக்கிறது என்றால், ஃபார் லேக் ஆஃப் கைடன்ஸ் எ நேஷன் ஃபால்ஸ். அதாவது கவுன்சில், ஆலோசனை இல்லாத நாடு விழுந்துவிடும். விக்டரி இஸ் ஒன் பை மெனி கவுன்சிலர்ஸ். ஒரு நாடு வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்ல ஆலோசகர்கள் தேவை. அந்த அமைச்சருக்கு ஆலோசனை கொடுக்குற ஆட்கள் இருந்தால் தான் அந்த நாடு வெற்றி பெறும். இதுதான் அதனுடைய வாசகம். இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து திருவள்ளுவர் சொன்னதையும் சொல்லிடுறேன். திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரத்தையே வச்சுருக்காரு, வலி அறிதல்னு. வலி அறிதல் அப்படின்னா அவர்களுடைய பலத்தை நீ அறிய வேண்டும். நீ நாடு இருந்தேன்னா நீ உன் பலத்தை மட்டும் அறிந்தால் பத்தாது, நீ வந்து சுற்றி உள்ள மற்றவர்களுடைய பலத்தை நீ அறியணும். அதுக்கு இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும்
துணை வலியும் தூக்கிச் செயல். 4 வழிகள் நீ அறியணுங்கிறாரு. முதல்ல வந்து வினைவலி. நீ செய்யப்போற காரியத்தினுடைய ஆக்டிவிட்டியினுடைய வலிமை என்னன்னு தெரியணும். ஒரு போர்னா, அந்த போருடைய வலிமை உனக்கு தெரியணும். அடுத்து தன் வலிமை. அந்த போரை செய்வதற்கு எனக்கு வலிமை இருக்கா அப்படின்னு தெரியணும். 3வது மாற்றான் வலி. எதிரிக்கு என்ன வலிமை இருக்குன்றது தெரிஞ்சுக்கோ. 4வது எதிரிக்கு வலிமை இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் சரியான துணைய வச்சிருப்பான். அவனுடைய துணை வலியையும் தெரிஞ்சுக்கோ. இதை தெரிந்து எவாலுவேட் பண்ணி செய்தா தான் உன்னால் வெற்றி பெற முடியும்ன்றாரு. இதுதான் மொசாடுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு குறள். நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால நமது திருவள்ளுவர் மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்காரு. மொசாதில் இருக்கக்கூடிய சாலமனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி போர்னு வரும்போது சன்சு அப்படின்ற ஒருத்தன் இருக்கான். சன்சு அவன் வந்து சைனீஸ் ஆசிரியர். அவர் சொல்கிறாரு, த கிங் ஹூ நோஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் நோஸ் த எனிமி ஹீ வில் வின் ஆல் வார்ஸ். நமது வலிமையை நம்மையை பற்றி முழுசாக தெரிஞ்சு வலிமையும் வீக்னஸும் எதிரிகளுடைய வலிமையும் வீக்னஸும் தெரிஞ்சதுன்னா எல்லா சண்டையிலையும் வெற்றி தான். நம்ம வலிமை தெரிஞ்சு அவனை பற்றி தெரியாமல் இருந்தால் பாதி சண்டையில் நம்ம தோற்றுருவோம். அவனை பற்றி தெரிஞ்சு நம்மளை பற்றி தெரியாமல் இருந்தால் அப்போவும் நம்ம பாதி சண்டையில் தோற்றுருவோம். நம்மளை பற்றியும் சரியாக தெரியாமல் எதிரியை பற்றியும் சரியாக தெரியாமல் சண்டைக்கு போனால் எல்லா சண்டையிலையும் தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உலக பெரிய மறை. நமது திருவள்ளுவரே சிறப்பாக சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுடைய மொசாடை பற்றி இன்னொரு குறிப்பு. இந்த மொசாட் அமைப்பு டைரக்டாக பிரைம் மினிஸ்டர்கிட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணும். அவர்கள் அந்த கினெசட் என்று அவருடைய பாராளுமன்றத்திற்கு கூட அவர்கள் ஆன்சரபிள் கிடையாது. அந்த அளவுக்கு அது பிரைம் மினிஸ்டரோட ரொம்ப நெருங்கின நிறுவனமாக இருக்கும். இது வந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய உளவு காரியங்களுக்கான ஒரு ஸ்தாபனம். சரி. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த மட்டும் வெளியிலும் எதிரிகள், உள்ளேயும் எதிரிகள். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காசா பகுதி அவங்களுக்குள்ளே இருக்குது. சாவரின் லேண்டுக்குள்ளே இருந்தாலும் அவர்களும் இஸ்ரேல் அழிய வேண்டும், யூதர்கள் அழிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய போராளிகளாக இருக்கிறார்கள். அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்கும். அதனால் அங்கு உள்ள காரியங்களையும் அவர்கள் மானிட்டர் பண்ணணும். அதற்காக உருவாக்கப்பட்ட உள்நாட்டு உளவு நிறுவனம் பேர் ஷின்பெட் என்று அழைப்பார்கள். நீங்கள் கூட பேப்பரில் பார்க்கும்போது காசாவில் இருந்து சில ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணணும்னா ஷின்பெட் அமைப்பு அங்கே போய் இறங்கியது என்று சொல்லி பார்ப்போம். அது நம்ம ஊரில் போலீஸில் வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி அது ஒரு பிரிவு. இதைக்கு அடுத்து ஆர்மியையும் அவர்கள் உளவு பார்க்க வேண்டும். அதனால் ஆர்மிக்குள்ள ஒரு உளவுத்துறை நிறுவனம் இருக்குது. அதுக்கு பேர் அமான் என்று பெயர். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஆர்மிக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு சில காரியங்களை பரப்பக்கூடாத காரியங்களை பரப்பினார்னு சொல்லி அவரை பிடித்து அவரும் இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டு என்கொயரி கொண்டு வரப்பட்டார். ராணுவமே கண்காணிக்கப்படுது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு உளவு ஸ்தாபனமாக இருக்கிறது. இதை குறித்து நான் சொல்லணும்னா இஸ்ரேல் சொல்கிறத விட ஒரு வெளிநாட்டு பிரசிடெண்ட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ ஈரான் பார்த்திங்கன்னா, ஈரான் 1979 எப்பொழுது ஷா ஆஃப் ஈரான் போனாரோ, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்ததிலிருந்து அது இஸ்ரேலை 2வது எதிரி நாடாக வைத்திருக்கிறது. முதல் எதிரி நாடு அமெரிக்கா. அதனால் அவங்களுடைய கோஷமே டெத்து டு அமெரிக்கா, டெத்து டு இஸ்ரேல் என்று தான். அந்த பிரசிடெண்ட், ஒரு பாஸ்ட் பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேர் வந்து இப்ராஹிம் ரைசிக்கு முந்தின பிரசிடெண்ட்டு மஹமூட் அகமது நிஜாத் என்ற பேர். அவர் இப்போ இந்த ரீசெண்டாக உள்ள பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் கூட அவர் நின்னார். பட் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ ஈரான் இன்டெலிஜென்ஸ் ஹெட் அவரோட பேசி நம்முடைய ஈரானுடைய சில முக்கியமான தரவுகள் இஸ்ரேலுக்கு போய் சேருது, நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அதனால் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, 20 பேர் கொண்ட ஒரு கமிட்டி என்று ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு தெரிய வந்தது அந்த கமிட்டி தலைவர், அதில் இருக்கிற மெம்பர்ஸில் நிறைய பேர் மொசாடின் டபுள் ஏஜெண்ட்டாக செயல்படுகிறார்கள் என்று அந்த ஹை லெவலில் இருக்கிற ஆள்களை கூட மொசாடில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த நியூஸை சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த ஈரான் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது 12 டே வார் நடந்தது இல்லையா? இப்போ ஜூன் மாதத்தில் 12 டே வார் நடந்தது. அப்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வீடுகள், அவர்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 11வது மாடியில் இருப்பாங்க. அவங்க பெட்ரூமில் அவர்கள் மட்டும் தாக்கப்படுவார்கள்.
இந்த அளவுக்கு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் நடந்தது. ஒரே நேரத்தில் அணு விஞ்ஞானிகள், சில முக்கியமான ஐஆர்ஜிசி தலைவர்கள் ஒரே நேரம் தாக்கப்பட்டது எல்லாமே இந்த மொசாட் உளவு அமைப்பினுடைய செய்திகளும், அதனுடைய உளவு தகவல்களும், அவர்களுடைய ஊடுருவல்களும், அவர்கள் அங்கிருந்து செயல்படுகிற காரியங்களையும் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ராணுவத்திலிருந்தே தகவல்கள் கசியுது. வருஷக்கணக்காக அவர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்கள் என்னன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த ஊர் மக்களாகி அந்த ஊர் ஆளாகவே இருப்பாங்க. அவர்கள் மொசாடுங்கிறது வெளியிலேயே தெரியாது. அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய நேரம் 12 வருஷம் கழிச்சு வரலாம், 20 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை 2 வருஷம் கழிச்சு வரலாம். அப்படி ஏதோ ஒரு ஜூவை வந்து பல வருஷமா அவர் வந்து வேற ஒரு பேர்ல ஒரு ஊர்ல தங்கி இருந்து அப்புறம் கடைசி அவரை கண்டுபிடிச்சு அங்கே தூக்கில போடுவாங்களே. அது வந்து எலி கோகன். ஆமாம், அது ஒரு பெரிய நிகழ்வு. அது வந்து சிரியாவில் நடக்கும். அது ஒரு பெரிய நிகழ்வு அது. ஆமாம், அது ஏன்னா அவர் வந்து ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராக கூட ஆக்கலான்னு நிலையில் இருக்கப்பாரு அவர். ஆனால் ஒரு மொசாட் ஏஜென்ட்டாக இருப்பார். ஆனால் இது வந்து வெளிநாட்டில் மட்டுமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்தியாவிலையும் ராவ் மூலமாகவுமே ஒருவர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை, ரவீந்தர் கௌஷிக்னு. ரவீந்தர் கௌஷிக் என்பவர் ராஜஸ்தானில் இருந்த ஒரு வாலிபர். அவருக்கு கொஞ்சம் மல்டி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும். ஒரு நடிகராக ஒரு இடத்துக்கு போவார். அவருக்கு ஒரு ஆர்வம் ராவில் நம்ம சேர வேண்டும் என்று. ஏன்னால் அவருடைய தகப்பனார் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு. அதனால் அந்த ஆர்வத்தில் அவர் ராவில் போகும்போது அவர் செலக்ட் ஆகிடுறாரு. செலக்ட் ஆகி அவருக்கு 2 வருட ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ 2 வருட ட்ரைனிங் கொடுத்து அவரை உருது எல்லாம் கற்றுக்க வைத்து அதற்கு பின்பு அவரை பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. அவர் கராச்சிக்கு போகும்போது அவருடைய பெயர் வந்து நபி அகமது என்று மாற்றப்பட்டு அங்கே போய் ஒரு லோக்கல் ஆயிடுறார். லோக்கல் ஆகி அங்கு 3 வருடம் லா படிக்கிறார், கிராஜுவேட் ஆகிறார், சிட்டிசன் ஆகிட்டார், அங்கே உள்ள குடிமகன் ஆகிட்டார். அங்கே உள்ள ஆகி அங்கே வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாரு ஆர்மியில். அதில் அவர் செலக்ட் ஆகிடுறாரு. செலக்ட் ஆகி ஒரு ஆஃபீஸர் ஆகி அங்கேருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அங்கே உள்ள தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுறது, முக்கியமான இடத்துல. அங்கே நல்ல சிறப்பாக பணியாற்றி மேஜர் ரேங்க் வந்துடுறாரு. யார் அவர்? நம்ம இந்தியன் ரா ஏஜென்ட். திரும்ப அங்கே வந்து ஒரு பாகிஸ்தான் பெண்ணையும் திருமணம் பண்ணிடுறாரு. ஒரு குழந்தையும் பிறக்குது. அவருக்கு வந்து இவ்வளவு காலம் ஏறக்குறைய 73ல் போனவர் 80 நடுவில் வந்து அவருக்கு ஒரே ஒரு தடவை அவருடைய சகோதரருடைய திருமணத்துக்காக வர வேண்டிய ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ரொம்ப வெகு தடங்களுக்கு பின்பு அதை அனுமதிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து துபாய் போயிட்டு துபாயிலேருந்து வேற ஒரு பாஸ்போர்ட்டில் இந்தியா வந்துட்டு திரும்ப துபாய் போயிட்டு திரும்ப துபாயிலேருந்து அவர் பாகிஸ்தான் போய் நார்மல் ஆகிடுறாரு. இப்போ இவருக்கு ஒரு தகவல் அனுப்பப்படுகிறது வேறு ஒரு ஸ்பை மூலமாக. அந்த ஸ்பை பாகிஸ்தான் உளவு பிரிவில் மாட்டிக்கிறார். அதன் மூலமாக இவருடைய லிங்க் தெரிய வந்து அப்புறம் இவர் அரெஸ்ட் ஆகி 83லேருந்து அவர் பயங்கர டார்ச்சருக்கு உள்ளாகி 85ல் அவர் தூக்கிலிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்புறம் அது வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு 2001ல் அவர் மரிக்கிறார். இது வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஓனும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த உளவு அமைப்பில் வந்து எப்போவுமே ஓனர்ஷிப் வராது. அதை தான் அவர் ஆனர் பண்ணி பிளாக் டைகர். இப்போ என்னென்னா சிலர் இறந்தாலும் அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. இதில் அதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அவ்வளோ பெரிய தியாகம் இதில் பண்ண வேண்டிய. அதனால் இந்த உளவுத்துறையில் ஈடுபடுறவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு மிகவும் வேதனையாக எவ்வளோ தூரத்துக்கு வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணுகிறார்கள் என்பதையும் நம்ம இதில் பார்க்கலாம். மொசாதில் இதே போன்ற தியாகம் செஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி இந்த பிரிவினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? எப்படி இவங்களால் இந்த பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட முடியுது? இல்லை, அந்த ஜீல் இருக்கணும். அதுதான் அந்த எலைட் ஃபோர்ஸில் மொசாடில் வந்து அவர்கள் சேர வேண்டும் என்றால் ஒரு தடவை வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்களாம். 25,000 பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் 12 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒரிஜினல் டேவிட் பென் குரியன் ஆள் எடுக்கும்போது கூட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்தாலும் கூட அந்த பயிற்சி முடித்து வெளியே வந்தது ஒரு கொஞ்சம் பேர் தான். அதில் ஒரு லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, மொசாடில் ஏஜென்ட்ஸில் நிறைய லேடிஸும் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்களா இல்லை, ஈரானில் ஒரு ஜூயிஷ் லேடி அவர்கள் பாரிஸில் இருந்து ஒரு முகமதியரை திருமணம் முடித்து அப்புறம் அது டைவர்ஸ் ஆகி அவர்கள் ஈரானுக்கு பயணப்பட்டு அவங்க ஜேர்னலிஸ்ட்டு. அவங்க கம்ப்ளீட்டாக ஜேர்னலிஸ்ட்டில் ரொம்ப அட்வான்ஸ்டாக போய்
ஐஆர்ஜிசியினுடைய பத்திரிகையினுடைய ஜேர்னலிஸ்ட் ஆயிருவாங்க. சிறப்பு இராணுவ படையினுடைய ஜேர்னல்ல உள்ள ஜேர்னலிஸ்ட்டா இருந்து, அங்கிருந்து ஏகப்பட்ட தகவல்களை அவர்கள் இந்த ஈரான் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு முந்தி கடத்தி, அவர்கள் வெளிய வந்துட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க ஈரான்ல தேடுறாங்க, அவங்க இங்க இல்ல. அவர்களுக்கு நெறைய டாப் லெவல் முல்லாஸ் எல்லாரோடையும் கான்டாக்ட். அவர்கள் அந்த மாரி அந்த அளவுக்கு அதாவது இந்த இடத்துல இருப்பார்களான்னு நினைக்கிற அளவுக்கு அவர்கள் அங்கு வரைக்கும் ஊடுருவி போகிறார்கள். மனோகர் தேவதாஸ் சார் அவர்களே, இப்போ இந்த மொசாது படை, இந்த இஸ்ரேலினுடைய சுப்பீரியாரிட்டி அவங்க வந்து இன்னைக்கு ராணுவம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம், மேபி அங்கே வந்து பெண்களுக்கும் எல்லா துறையிலையும் பார்ட்டிசிபேஷன், இராணுவத்திலையும் வரலாம். அவங்க வந்து ஃபைட்டர் ஃப்ளைட்டு நீங்கள் ஓட்டலாம். அவங்க வந்து போலீஸ் துறையிலையும் பெண்கள் இருக்கலாம், இராணுவத்திலே பெண்கள். ஏன்னா ஆளே கம்மியாக தானே. ஸோ பெண்களுக்கு அந்த காலத்துல இருந்தே இப்போ நீங்கள் வந்து அரபிக் லீக் கண்ட்ரீஸில், இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸு, இப்போது ஈஜிப்ட் இல்லாட்டி ஈரான் இல்லாட்டி ஜோர்தான் இல்லாட்டி இஸ்ரேல், இவங்க ஆண்கள் மட்டும்தானே இராணுவத்தில் இருப்பாங்க. ஸோ பெண்கள் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறாங்க. ஸோ இந்த பெண்களும் ஒரு ஈக்குவல் நம்பரில் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு இந்த மொசாதில் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்குமா? இஸ்ரவேலை பொறுத்தமட்டும் பெண்கள் என்று அவர்கள் பிரிக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன இதில் வந்து இஸ்ரவேல் பெண்கள் யாருன்னு கல்வி முடித்த உடனே 3 வருடம் அவர்களுக்கு கம்பல்சரி மிலிட்ரி எக்ஸைஸ் போய் தான் ஆகணும். அதில் விதிவிலக்கே இல்லை. யாருக்கு விதிவிலக்கு என்றால், மற்ற இந்த முகமதியர்களாக பாலஸ்தீனியர்களாக இருக்கிறார்கள, அவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள், அவர்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் கம்பல்சரி கிடையாது. ஜூயிஷ் ஆரிஜினாக இருந்தால் அது மஸ்ட்டு. 2வது கர்ப்பிணிகளாக இருந்தால் அவர்கள் அது விதிவிலக்கு. இன்னொரு ஒரு பகுதி ஜூயிஷில் வந்து இந்த ஹசிடிக் ஜூஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப இந்த நிறைய நீள முடி வளர்த்துருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு ஏனென்றால் ட்ரெடிஷ்னலி அவர்கள் வந்து அது ஹசிடிக் குரூப் வந்து அவங்க வந்து முழுவதுமாக இந்த டோராவையே படித்து கொண்டு டோராவை எழுதி அந்த மாதிரி ஒரு குரூப். அவர்களுக்கு வந்து இந்த உலக பிரகாரமான ஆர்மி காரியங்கள் ஈடுபடக்கூடாதுன்றதுனால அவர்கள் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அதுவும் இப்பொழுது சேர்த்து கொள்ளப்பட்டது. அதனால தான் இப்போவும் நிறைய ஸ்ட்ரைக் இருக்கும். அவர்களும் சேர்க்கப்படணும், வேணா அவங்களுக்கு வார் ஃப்ரண்ட் இல்லைனாலும் வேற எங்கேயாவது ஒர்க்கை கொடுங்கன்னு சொல்லி. அதனால் அது வந்து எல்லாருக்கும் அது கம்பல்சரி. இது போக அவர்கள் ரிசர்வாகவும் இருக்க வேண்டும். எந்த நேரமானாலும் அவர்கள் கூப்பிடுவார்கள். கூப்பிடும்போது அவர்கள் போய் சேர வேண்டும். மெடிக்கலி அன்ஃபிட் ஆகாத வரைக்கும் அவர்கள் இருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு அவங்கள வார் ஃப்ரண்ட்டில் இறக்குற சார்ஜென்ட்டு, கேப்டன் அவங்கெல்லாம் வயசை பாருங்கள், எல்லாம் 24, 25 இப்படி தான் இருக்கும். எல்லாருமே அவர்கள் வந்து டியூட்டியில் போக வேண்டியவர்கள் தான். சரி சார், நம்ம வந்து மொசாத் அப்படிங்கிற போது அவர்கள் இஸ்ரேல் நாட்டினுடைய வெளிநாட்டு உளவுப்படை. ஆனால் வெறும் உளவு தகவல் மட்டும் சேர்க்காம சில நேரத்தில் அவங்க அந்த வெளிநாடுகளில் சில தாக்குதல்கள், அசாசினேஷன், படுகொலைகள், இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டில் அவங்க பறந்திருப்பாங்க. என்னுடைய சர்வீஸில் நான் சென்னையில் வந்து இணை ஆணையராக இருக்கும்போது ஒரு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து கப்பலில் படுகொலை செய்யப்படுறார். அவர் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்லேருந்து ஒரு பெண் நண்பர் கூட வராரு. வர வழியில் அவர் வந்து காலங்காத்தால படுகொலை செய்யப்படுறாரு அந்த கப்பல் தளத்தில். பெரிய இஷ்யூ ஆகுது. இது யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியாது. ஒரு ஆள் சொன்னார், இவர் வந்து படுகொலை பண்ணிட்டு ஓடின ஆள் வந்து தலையில் வந்து முடி கட் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தாக்கா போலீஸ் மாதிரி தான் இருந்தார், மிலிட்ரி மாதிரி இருந்தார்னு பார்த்தா அந்தமான் போலீஸ் 300 பேர் வராங்க. அந்தமான்லேருந்து மிலிட்ரிக்காரங்க ஒரு 300 பேர் வர்றாங்க. இந்த 600 பேரில் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் பல்லுவன் விசாரணை பண்ணும்போது எனக்கு வந்து உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து எனக்கு ஃபோன் கால், சார் ஒரு இஸ்ரேலி சிட்டிசன் இறந்திருக்கிறாரு, இது இந்த அசாசினேஷனாக இருக்குமா, இவங்களுக்கு வேண்டாதவங்க இவரை வந்து படுகொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. பிறகு நாங்கள் விசாரித்து பார்க்கும்போது அந்த கப்பலில் பயணம் பண்ண ஒரு கசாப்பு கடைக்காரன் ஒருத்தன், அவன் மட்டன் வெட்டுற ஆள், இவனுக்கும் ஏதோ பீடி பிடிக்கிறதுல தகராறாகி போயிருக்கு. அதில் பேச்சுவார்த்தையாகி அவன் ஏதோ பேசுகிறான் போல் இருக்கு. இவன் அந்த குடி போதையில் போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து தலையில் வெட்டிட்டான். ஸோ இந்த நிகழ்ச்சி தான் ஒரு யூதர் வெளிநாட்டுக்கு போகிறார் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா அவங்க சில ஆட்களை சந்தேகப்படுறாங்க, தங்களுடைய எதிரிகள் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தான் சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி தெரிஞ்சுது. ஸோ இப்படி இந்த மொசாது வெளிநாடுகளில் நிகழ்த்தி காட்டின பல நிகழ்ச்சிகள் இருக்கும். அதை பற்றிய இந்த மொசாத் ஆப்ரேஷன் நம்ம சொல்லுவோம்.
மொசாதினுடைய அதிரடி நடவடிக்கைகள். எங்களுக்கு சில நடவடிக்கைகளை நீங்கள் சொல்ல முடியுமா? இதில் மொசாட் வந்து எல்லா வெளிநாட்டில் உள்ள நடவடிக்கைகளையும் மொசாடுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியில் ஆனால் தெரியாது. சில காரியங்கள் அதாவது மொசாடுடைய ஒன் ஆஃப் தி மெயின் தீம்ஸ் பார்த்தீங்கன்னா, கில்லிங் த கில்லர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது யூதர்களை யாராவது அழிச்சாங்கன்னா, அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அது வேர்ல்டில் எங்கே நீ இருந்தாலும் உன்னைய நாங்கள் பிடிச்சிட்டு வந்து அடிப்போம். எவ்வளவு நாள் நீ தள்ளி போனாலும் நீ தண்டனைக்கு தப்ப மாட்டாய். அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதான் கில்லிங் த கில்லர்ஸ். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அது அது SS. 2ஆம் உலக போர்ல 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர்கிட்ட இருந்த ஆ, எஸ்எஸ் அதான் சொல்லுங்க சார். எஸ்எஸ்னுடைய அடால்ஃப் ஐக்மேன். ஆமாம் அடால்ஃப் ஐக்மேன்ற ஒரு நிபர். இது நடந்தது 45. ஆனால் அவர் இந்த மொசாடின் மூலமாக அவர் பிடித்து கொண்டு வரப்பட்டது 1960, 15 வருடங்கள் கழித்து. இவர் இருந்தது ஜெர்மனி. ஆனால் இவர் பிடித்து கொண்டு வரப்பட்ட இடம் வந்து அர்ஜென்டினா. போனஸ் ஏர்ஸ்லேருந்து பிடித்து கொண்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் அதற்கான செலவோ அதற்கான காரியங்களோ அதற்காக ஈடுபடக்கூடிய படைபலமோ எவ்வளவு என்று பார்க்க மாட்டேன். அதனால தான் பட்ஜெட் சொல்லிட்டேன் 2.73 பில்லியன். வெளிநாட்டில் உள்ள ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டுமே. 67 வார் திரும்ப நம்ம போவோம். 67 வார் நடக்கும்போது அதுக்கு முந்தின வார் 48. இந்த இவ்வளவு காலமாக அந்த 67 வாருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இது முக்கியமான வார் எதாக இருக்க போகுதுன்னா ஏர்கிராஃப்டாக தான் இருக்க போகுது. ஏர் வாராக தான் இருக்க போகுது. எகிப்தும் சிரியாவும் மிக் ஃப்ளைட்ஸை வாங்கி குவிக்கிறாங்க. மிக் 19, மிக் 17, மிக் 21 ரஷ்யன் ஏர்கிராஃப்ட்ஸ். இஸ்ரேல் அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட்ஸ் F4 ஃபேண்டம் அதான் வச்சுருக்குறாங்க. ரெண்டுமே ஓகே, ரெண்டுமே மேக் 2ல் போகும், எல்லா வசதிகளும் இருக்குது. இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் மாறும். அவர்களுக்கு வந்து சீனாய் வார் நம்ம சொன்னோம் 56ல் ஃப்ரான்ஸ் துணை கொண்டார்கள்னு சொல்லி. அதனால் அவங்க ஃப்ரான்ஸுகிட்ட இருந்து மிராஜ் 3 ஏர்கிராஃப்ட்ஸும் வாங்குகிறாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து எதிரியை மேற்கொள்ளணுன்னா மிக் 21 பற்றி தெரியணும். அதனால் இந்த இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் என்ன சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட, எங்களுக்கு ஒரு மிக் 21 வேணும் அப்படிங்கிறாரு. மிக் 21 வாங்க முடியாது. இப்போ மிக் 21 திருடி கொண்டு தான் வர வேண்டும். அப்போ அது மொசாடுக்கு அது ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுக்கப்படுகிறது. மிக் 21 எங்களுக்கு வேணும். இது நடப்பது வந்து 63ல் நடக்குது ஸ்டார்டிங். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு ஈஜிப்ட் தான் நிறைய வச்சுருக்காங்க மிக். அதனால் அங்கே உள்ள ஒரு பைலட்டை போய் அவங்க பார்க்குறாங்க, மொசாட் ஏஜென்ட்டு. அந்த பைலட் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஆனால் அதை வந்து மேலிடத்துக்கு தகவல் கொடுத்துட்றாரு. ஆகையினால் அந்த ஏஜென்ட்டும் அவருடைய தகப்பனாரும் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார்கள். இன்னும் 3 பேர் அதில் இன்வால்வ் ஆனவங்க ஆயுள் தண்டனை பெறுகிறார்கள். இந்த மாதிரி மொசாட்டில் வந்து சாக்ரிஃபிஷியல் திங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ ஈஜிப்டு அவர்களுக்கு அடைக்கப்பட்டது. இனிமேல் ஈஜிப்டில் போய் ட்ரை பண்ண முடியாது. அடுத்தது ஈராக் பக்கம் திரும்புகிறது. ஈராக்கும் வாங்குகிறாங்க. ஈராக்கும் ஒரு 12 மிக் ஏர்கிராஃப்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஈராக்கில் போய் இதே மாதிரி ட்ரை பண்ணுகிறார்கள். அதில் 2 பைலட்ஸு டிஸ்கஷனுக்கு அப்புறம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர்கள் இருவரும் வெளிநாடுகளில் அவர்கள் தங்கியிருக்கும்போது ஹோட்டல் ரூமில் கொல்லப்படுகிறார்கள். ஏனென்றால் இவங்க திரும்ப தகவல் சொன்னாங்கன்னா திரும்ப இந்த மொசாட் ஏஜென்ட் டிஸ்டர்ப் ஆயிரும். இந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் டைமண்ட். ஆப்ரேஷன் டைமண்ட். ஆமாம், ஏன்னா டைமண்ட்னா டைமண்ட் வந்து வெளியேறப்பட்டது. அடுத்து மிக் 21 வந்து ரஷ்யன் ஃப்ளீட்டில் வந்து அன்றைய தேதியில் அதான் ஜுவல் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட். ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் இப்போ எங்களுக்கு வேணும். எதற்கு வேண்டும் என்றால் நாங்கள் அதை ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணால் தான் அதனுடைய கேப்பபிலிட்டிஸ் எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் மேற்கொள்ள முடியும். வீக்னஸஸும் தெரியும், அதனுடைய பலவீனமும் புரிய வந்துடும். இது நம்ம திருவள்ளுவர் சொன்னது தான். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். அதனால் எங்களுக்கு அதுக்காக தான் வேணுங்கிறாரு. இப்போ இதை வந்து கொண்டு வர வேண்டும். அப்போ லேடி மொசாட் ஏஜென்ட்ஸை இன்வால்வ் பண்ணுகிறார்கள். இந்த லேடி மொசாட் ஏஜென்ட்ஸ் போய் அதில் ஒரு கேண்டிடேட்டை படிக்கிறாங்க. அவர் என்னென்னா அவரை ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணுறது வந்து அவர் வந்து நமக்கு உடன்படுவாரா,
அவர் அந்த எதிரி நாட்டில் ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்கிறாரா? ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்கதான் இந்த மாதிரி அதிருப்தியாளர்களை தான் வச்சு பண்ண முடியும். இந்த கேண்டிடேட் அவர் பேர் வந்து ரெட்ஃபா. அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் ஏன் அதிருப்தியில் இருக்காருன்னா, அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த இதில். இவர் வந்து ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியனு, அது முஸ்லீம் நாடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதை தங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து அவங்க நடத்துகிற விதமும் சரியாக இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அது பேசுவதற்கு அவரை முதல்ல யூரோப்புக்கு அனுப்புகிறாங்க. யூரோப்புக்கு போங்க டிக்கெட்டை கொடுத்து, அங்கே எங்கள் ஏஜென்ட் வந்து பேசுவாங்கன்னு. அவருக்கும் வந்து இந்த கண்ட்ரியை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணமும் இருக்குது. அவர் வந்து ஒரு அசிரியன் கிறிஸ்டியன் இன் ஈராக் இன் தி ஏர்ஃபோர்ஸ். ஓகே. அந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட், ஃபைட்டர் பைலட், மிக் 21 ஓட்டக்கூடியவர். அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு வந்து ஃபியூயல் அதிகமாக இருக்கும்போது அவருக்கு ஃப்ளைட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ஏறுனா கொஞ்சம் சீக்கிரத்தில் இறங்கி வந்துடுற மாதிரியான சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரியவராகவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி நிலைமை. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் வரணுன்னா உடனே என்னுடைய மொத்த குடும்பமும் அவங்க அழிச்சிருவாங்க. அதனால் எனக்கு நெருங்கின உறவினர்கள் முதல்ல நாடு கடத்தப்படணும், என் குடும்பமும் நாடு கடத்தப்படணும், எனக்கு வந்து அங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும், அப்புறம் $1 மில்லியன் அவங்க கொடுக்குறேன்றாங்க. அதை ஒத்துக்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அவர் கட்டுப்பட்டு அவரும் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் யூரோப் வந்துட்டு அவர் வந்து இஸ்ரேல் போகிறாரு. இஸ்ரேல் போய் அவருக்கு வந்து எந்த ஏர்ஃபீல்டில் இறங்கணும், ஏன்னா இது வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் போய் இறங்கணும்ல, சேஃபாக கொண்டு போய் இறக்கணும், சும்மா போய் அடித்து நொறுக்கி இறக்க முடியாது. அதனால் அதையும் பார்த்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இனிமேல் ஹி ஹாஸ் டு வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது 1966 63 ஆரம்பித்தாங்க இந்த ஆப்ரேஷன். 3 வருஷம் ஆச்சு, இன்னும் முடியல. 66 தான் இது நடக்க போகிறது. இவர்கள் மக்களை அந்த குடும்பத்தாரை கடத்தி கொண்டு போகிறது வந்து இன்னொரு நேச நாடாக இருக்கணும், கொண்டு போய் பார்டர் தாண்டி. அது ஈரான். ஈரான் அப்போ வந்து இஸ்ரேலோடு ஒரு நெருங்கிய நாடு. ஏன்னா ஷாஃப் ஈரான் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே ஈரான் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு உதவி நாடாக இருக்கிறது. ஆயில் கொடுக்குறாங்க. அதே மாறி போச்சு. அது ஆமாம், ஒரு காலத்துல ஈரான் ஃப்ரெண்டு, ஈஜிப்ட் எதிரி. இப்போ ஈஜிப்ட் ஃப்ரெண்டு, ஆல்மோஸ்ட் இவங்க ஈரான் வந்து எதிரி ஆயிட்டாங்க. ஆமாம், ஈரான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்போ. ஆமாம், அதனால இந்த குடும்பத்தாரை வந்து அவங்க பார்டரில் கொண்டு போய் ஈரானுக்கு சேர்த்துட்றாங்க. இவருடைய ஃபேமிலியும் 2 சில்ட்ரனையும் பாரிஸ்க்கு அனுப்பி, பாரிஸிலிருந்து அவர்களுக்கு இஸ்ரேல் பாஸ்போர்ட்ஸை கொடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு நடந்து விட்டது. இவர் வெயிட் பண்ணி கரெக்டாக எப்போ ஃபியூயல் அதிகமாக இருக்கும் பொழுது ஏர்க்ராஃப்ட் கிடைக்குதோ எடுத்துகிட்டு அவர் பறந்துடணும். ஸோ அவருக்கு ரூட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதன்படி அவர் பறக்கிறாரு. பறந்து வரும்போது இந்த எப்போவுமே இந்த ஜோர்டான் ராஜா வந்து வாரில் இருக்கிறாரோ இல்லையோ, இந்த ஏர்க்ராஃப்டை பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்போவும் பார்த்தீங்கன்னாலும் 67 வார்லேயும் அவர் தான் சொல்லுவார், நிறைய ஃப்ளைட்ஸ் இங்கேருந்து போகுது அப்படிம்பார். ஈராக்கு அட்டாமிக் பிளான்ட் அடிக்கும்போதும் ஃபுல் ஃப்ளீட்டும் போகுது, ஐ எம் சீயிங் இஸ்ரேலி மார்க் அப்படிம்பார். ஏன்னா ஸ்டார் ஆஃப் டேவிட் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு தான் சொல்லுவார். இதுலேயும் அவர் சொல்கிறாரு. அப்போ சிரியாவில் என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கள் ட்ரெயினிங் ஃப்ளைட்டு அது எந்த நேரம் ஏதோ பறந்துருக்கும் போல், அந்த ஃப்ளைட் பறக்குது அப்படின்ட்டாங்க. அவர் சேஃபாக போய் லேண்ட் பண்ணிட்டார். மிக் 21 வித் டெயில் சைன் 534 லேண்டட் சேஃப்லி இன் இஸ்ரேல். அப்புறம் அதை வந்து டெயில் சைனை மாற்றுறாங்க. ஏன்னா இது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு வந்ததுனால 007 அப்படின்னு அதுக்கு நம்பரை போட்டு. இப்போ அந்த ஃப்ளைட் ஆனது எப்போ அவங்களுக்கு கையில் கிடைக்குதுன்னா 66 ஆகஸ்ட்டில் கிடைக்குது. இப்போ வார் எப்போ வருது, 67 ஜூன். அதனால் அவர்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இந்த டைம் இருக்குது. இந்த டெஸ்ட் பைலட்டை வச்சு அவங்க எல்லாம் பறக்கிறாங்க. இதில் உள்ள வீக்னஸ்ஸு, ஸ்ட்ரென்த்து எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. இது முடிச்சுட்டு இப்போ கோல்டு வாரில் அமெரிக்கா இருக்குது. அதனால் இந்த ஃப்ளைட்டை அவங்க அதுக்கும் ஷேர் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க. அமெரிக்கா கொடுக்கல, வந்து இங்கே வந்து வேணால் ஓட்டி பாருங்க. அமெரிக்கன்ஸாலேயே கண்டுபிடிக்க முடியாமல் வாங்க முடியாத மிக் 21 இந்த மொசாது வாங்கி கொடுக்குது. மொசாட் வந்து யூஸ் பண்ண விட்டாங்க. அமெரிக்கன்ஸுக்கே இந்த மொசாது மேலே ஒரு மரியாதை வந்திருக்குமே. இல்லை, மொசாட் வந்து அதாவது 2ல் எது பெருசு அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. பெருசு வந்து சிஐஏ, பிகாஸ் சிஐஏ வால்யூம் வைஸ் பெருசாக இருக்கும். ஆனால் எஜிலிட்டி, நுணுக்கம், ப்ரிசிஷன், அதில் மொசாடை அடிக்கிறதுக்கு முடியாது.
ஏனென்றால் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை முடிக்காம விட மாட்டாங்க. அவங்க எல்லாத்துலேயும் நிறைய இடங்கள்ல அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிப்பாங்க. சில இது இந்த இந்த இடத்துல போய் முடிக்க முடியுமா அப்படின்ற காரியத்தையும் அவர்களால் சேஃபாக முடிக்க முடியும். அதனால் இந்த ஜுவல் ஆஃப் த ரஷ்யன் ஃப்ளீட்டில் உள்ள அந்த MiG-21 ஆப்ரேஷன் டைமண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்தது. உலகமே பேசக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் எதிரிகள் பயப்படக்கூடிய ஒரு வெளிநாட்டு உளவு அமைப்பு, இஸ்ரேல் நாட்டினுடைய உளவு அமைப்பு. அவங்க நடத்தி காட்டின ஒரு நிகழ்ச்சி, ஒரு MiG-21 அப்படிங்கிற ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை அமெரிக்காவாலேயே வாங்க முடியாத, அல்லாட்டி அபகரிக்க முடியாத ஒரு விமானத்தை இந்த மொசாது போய் ரொம்ப சாமர்த்தியமாக கடத்தி கொண்டு வந்து அந்த நாட்டில் கொண்டு வந்ததோடு அமெரிக்காவுக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப்ரேஷன் தான். இப்படி மொசாத் நடத்தி காட்டிய அதிரடி நடவடிக்கைகள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றொன்னா திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்களோட நம்ம பேச இருக்கிறோம். அவர் நமக்கு சொல்ல இருக்கிறாரு. தொடர்ந்து இருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கலாம்.